என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம்ஸ் டு ரிலாக்ஸ் வித் மீடியா. சப்த கன்னிமார்களில் தலை சிறந்த அதிசக்தி வாய்ந்த தாய் தெய்வம். குமரி முதல் கடாரம் வரை சோழ பேரரசுக்கு வெற்றியை கொடுத்த வெற்றியின் தெய்வம். தஞ்சை பெரிய கோவிலை கட்ட உதவிய ராஜராஜ சோழனின் இஷ்ட தெய்வம். இரவு முழுவதும் காசியில் உலா வந்து பாதுகாக்கும் காசியின் காவல் தெய்வம். தாந்திரிகம் மற்றும் மாந்திரீகத்தின் தொழில் தெய்வம். அன்பிலும் சரி ஆக்ரோஷத்திலும் சரி தனக்கு யாரும் நிகரில்லை என்பதை உணர்த்தும் காட்டு பன்றி முகம் கொண்ட கன்னி தெய்வம் வாராகி. நாம் இந்த வீடியோவில் பார்வதி தேவியின் அம்சமான அதிசக்தி வாய்ந்த வாராகி அம்மன் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான உண்மைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ரிலாக்ஸ் வித் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செட் பண்ணிக்கோங்க. முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்ற அரக்க சகோதரர்கள் பிரம்மதேவன் கிட்ட தங்களுக்கு அழிவு என்பது கருவில் தோன்றாத ஒரு கன்னி பெண்ணால் தான் இருக்கணுமே தவிர மற்ற யாராலுமே தங்களுக்கு அழிவு வரக்கூடாதுன்னு பெண்மையின் கன்னித்தன்மையை துச்சமாக நினச்சி ஒரு வரம் கேட்டிருப்பாங்க. பிரம்மதேவரும் கேட்ட வரத்தை கொடுக்க தங்களுக்கு அழிவே கிடையாதுங்கிற ஆணவத்தில் மனிதர்கள் தேவர்கள் என எல்லாருக்குமே தொல்லை கொடுத்துட்டு வருவாங்க. இறுதி கட்டத்தில் விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் என உலகமும் இந்த அரக்கர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிவெடுத்த சிவபெருமான் பார்வதி தேவியின் உதவியோட 7 கடவுள்களின் அம்சமாக கருவில் தோன்றாத 7 கன்னி பெண்களை உருவாக்குவார். அவங்க தான் சப்த கன்னிமார்கள். சப்த என்றால் 7ன்னு அர்த்தம். முதல்ல பிரம்மனின் அம்சமாக பிராம்ஹி அம்மனும், இரண்டாவது சிவனின் அம்சமாக மகேஸ்வரி அம்மனும், மூன்றாவது முருகனின் அம்சமாக கௌமாரி அம்மனும், நான்காவது விஷ்ணுவின் அம்சமாக வைஷ்ணவி அம்மனும், ஐந்தாவதாக மகாவிஷ்ணுவின் வராகமூர்த்தியின் அம்சமாக வாராகி அம்மனும், ஆறாவது இந்திரனின் அம்சமாக இந்திராணியும், ஏழாவது காளிதேவியின் அம்சமாக சாமுண்டியும் கருவில் தோன்றாத கன்னி தெய்வங்களாக பிறக்கிறாங்க. இதில் ஐந்தாவதாக தோன்றினவங்க தான் நம்ம வாராகி அம்மன். அழகிய பெண்ணின் உடலோடும் காட்டுப்பன்றியின் முகத்துடனும் தோன்றியிருக்காங்க. சப்த கன்னிமார்கள்லேயே மிருக குணத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடியவங்க தான் வாராகி. அதனால தான் என்னவோ சப்த கன்னிமார்களால் உருவாக்கப்பட்ட பார்வதி தேவியின் படைக்கு அதிசக்தி வாய்ந்த படைத்தளபதியாக இருந்து வழி நடத்தி சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்களை அழித்து உலகையும் மீட்டெடுத்திருக்காங்க வாராகி. வராகமூர்த்தியின் காட்டுப்பன்றியின் அம்சமாக தோன்றியதுனால பாதாள உலகின் பாதுகாவலராகவும் முக்காலத்திற்கும் அதிபதியாகவும் இருந்து வராங்க வாராகி. இமயம் முதல் குமரி வரை கடல் கடந்து கடாரத்தையும் வென்ற சோழ பேரரசின் வெற்றிக்கு உதவிய வெற்றி தெய்வமாகவும், சோழ மன்னர்கள் ஒவ்வொரு முறை போருக்கு செல்வதற்கு முன்பும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வமாகவும் விளங்கியிருக்கிறாங்க வாராகி. பேரரசன் ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்கு யாராலும் கட்ட முடியாத மிக பிரம்மாண்டமான கலைநயத்துடன் ஒரு திருக்கோவிலை கட்ட முடிவெடுக்கிறாரு. இவரோட ஆட்சியில் இருந்த சோழ தேசங்கள்ல பல பகுதிகளில் இவர் தேடி அலையிறாரு. இதுல எந்த இடத்துல சிவபெருமான் கோவில் கட்டுறதுன்னு தெரியாம வாராகி அம்மனை வணங்கி நிற்கிறாரு. அன்றிரவு அவரின் கனவில் தோன்றிய வாராகியின் திருவொளி நாளை திருக்கோவில் கட்ட மிகச் சரியான இடம் உனக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு மறையுது. அடுத்த நாள் ஜோதிடர்களை சந்திக்க ராஜராஜ சோழன் போகும்போது அவரோட வழியில ஒரு காட்டுப்பன்றி குறுக்கிடுது. அந்த காட்டுப்பன்றியை பின்தொடர்ந்து போறாரு ராஜராஜ சோழன். இறுதியா அந்த காட்டுப்பன்றியானது ஒரு மணற்பாங்கான நிலப்பகுதியை தன்னுடைய தந்தங்களால் கீறி காட்டுது. இவ்வாறு வாராகியின் திருவருளால் ராஜராஜ சோழனுக்கு காட்டுப்பன்றியால் காட்டப்பட்ட இடம்தான் தற்போது தமிழனின் வரலாற்றை பறைசாற்றும் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டுள்ள இடம். மேலும் ராஜராஜ சோழன் தன்னுடைய இஷ்ட தெய்வமான வாராகிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தஞ்சை பெரிய கோவிலில் வாராகிக்கென்று தனி சன்னதி அமைச்சிருக்காரு. வாராகி அம்மனின் உக்கிரமான உருவத்தாலும் மூர்க்க குணத்தாலும் பலரும் வணங்க பயப்பட்டு வர ஒரு தெய்வமா இருந்து வராங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக காசியில் இரவு முழுவதும் உலா வந்து பாதுகாத்து பொழுது விடிஞ்சவுடன் பாதாள அறையில் அடைபட்டு கிடக்கும் பாதாள வாராகியை சொல்லலாம். காசியில் பல லட்சக்கணக்கான பூதங்களும் யட்சணிகளும் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. அவைகளிடமிருந்து இரவு நேரங்களில் உலா வந்து காசியை பாதுகாத்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பாதாள அறைக்கு போயிடுவாங்களாம் இந்த பாதாள வாராகி. மேலும் காசியின் காவல் தெய்வமாக விளங்கும் வாராகிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாள்தோறும் பிரம்ம முகூர்த்த வேளையில் வாராகிக்கு செம்பருத்தி மாலை போட்டு பூஜைகள் நடைபெறும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரங்களில் மட்டும்தான் நம்மளால இந்த பாதாள வாராகியை வழிபட முடியும். மற்ற நேரங்களில் எல்லாம் அறையின் கதவானது முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும். வாராகியை நம்ம யாராலையுமே நேருக்கு நேர் போய் நின்று வழிபட முடியாது. ஏன்னா வாராகி அம்மன் காசியில் இருள் சூழ்ந்த ஒரு பாதாள அறையில் இருக்கிறாங்க.
அவங்கள பாதாள அறை கதவில் உள்ள ஒரு துவாரம் வழியாக பார்த்தா வாராகியின் பாதமும் மற்றொரு துவாரம் வழியாக பார்த்தா வாராகியின் முகமும் மட்டுமே தெரியும். அந்த அளவுக்கு இந்த காசியில் இருக்கிற பாதாள வாராகியின் உருவமானது உக்கிரமாக இருக்கும்னு சொல்லப்படுது. மேலும் தாந்திரீகத்தின் முக்கிய பிரதான தொழில் தெய்வமாக வணங்கப்பட்டு வராங்க வாராகி. இவ்வாறு வணங்கப்படும் வாராகிக்கு மாமிசம், மீன், மது படைக்கப்பட்டு நள்ளிரவில் பலி கொடுக்கப்பட்டு தாந்திரீக வழிபாடுகள் நடைபெறுது. இம்மாதிரியான வழிபாடுகள் எதுக்குன்னா, தன்னை ஏமாற்றி பிழைக்கும் வஞ்சகர்கள், பழிபாவம் செய்யும் பகைவர்கள், அழிக்க நினைக்கும் எதிரிகள் போன்றவர்களை பழி தீர்க்கவும் அவர்களை தண்டிக்கவும் வாராகி அம்மனை தாந்திரீகத்தின் பிரதான தொழில் கடவுளாக வழிபட்டு வராங்க. மேலும் இவ்வாறு வழிபடப்படும் வாராகி அம்மன் மது, மாமிசம், மீன் போன்றவற்றை கையில் ஏந்தி கொண்டும் காலில் இறந்து போன பிரேதத்தை மிதித்து நசுக்கி கொண்டும் பிரேதரூட வாராகியாக காட்சி கொடுக்குறாங்க. எருமை வாகனம் கொண்ட மகிஷரூட வாராகியாகவும், குதிரை வாகனம் கொண்ட அஸ்வரூட வாராகியாகவும், சிம்ம வாகனம் கொண்ட சிங்காரூட வாராகியாகவும் காட்சி கொடுக்குறாங்க வாராகி. மேலும் தன்னுடைய 8 கைகளில் சங்கு, சக்கரம், அங்குசம், கலப்பை, வாள், கேடயம், அரிவாள், உலக்கை போன்ற 8 ஆயுதங்களை ஏந்தியவாறும் காட்சி கொடுக்குறாங்க. ஒரு சில வாராகி சிற்பங்கள்லையும் புராணங்கள்லையும் இந்த ஆயுதங்களானது சிறிது மாறுபடும். சிவன், விஷ்ணு, பார்வதி என 3 தெய்வங்களின் சக்திகள் ஒன்றிணைந்து அழகிய பெண்ணின் உடலும் காட்டுப்பன்றியின் விகார முகமும் கொண்ட வாராகியின் உக்கிரமான உருவத்தை பார்த்து பலரும் வணங்க பயப்பட்டு வராங்க. ஆக்ரோஷத்தில் வாராகிக்கு நிகர் யாருமே இல்லை. அதுபோலவே தன்னை நாடி வரும் பக்தர்கள் மேல் அன்பு காட்டுவதில் கருணை உள்ளம் கொண்ட தாய் தெய்வம் வாராகி. இன்னும் கூட கோவில்கள் இல்லாத பல கிராமங்கள்லையும் தன்னுடைய குலதெய்வம் என்னன்னு தெரியாத பலரும் வாராகி அம்மனை வழிபட்டு வராங்க. துயரத்திலிருந்து மீட்டெடுத்து பகைவர்களிடமிருந்து பாதுகாத்து வேண்டிய வரங்களை அளித்து வெற்றியை கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த கன்னி தெய்வம் தான் இந்த வாராகி அம்மன். நாம் இந்த வீடியோவில் வாராகி அம்மன் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு தம்ஸை போட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்க ரிலாக்ஸ் வித் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.